அனைவருக்கும் கிங் சில்வர்ஸ் அகாடமியின் வணக்கம். தேர்வு நோக்கில் திருக்குறள் நாள் 19 கேள்வின்ற அதிகாரத்திலிருந்து முதல் 5 குறள் பார்க்க போறோம். முதல் குறள், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செல்வங்களில் சிறந்த செல்வம் அப்படின்றது கேள்வி செல்வம் தான், மற்ற எல்லா செல்வங்களை விட தலையாயது அப்படின்னு சொல்லி எதை சொல்றாங்க அப்படின்னா கேள்வி செல்வத்தை தான் சொல்றாங்க. அடுத்த குறள், செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செவிக்கு உணவு அப்படின்னா செவிக்கு உணவாகிய கேள்வி செல்வம் இல்லாத போது உணவு, அதாவது வயிற்றுக்கும் உணவு அப்படின்றது ஈயப்படும், சற்று குறைவாகத்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றோடொப்ப நிலத்து. அதாவது செவியுணவின் கேள்வி உடையார் அப்படின்னா கேள்வி அறிவு உடையவங்க இந்த உலகத்துல செவி உணவு, செவிக்கு உணவாகிய கேள்வி அறிவை உடையோர் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் அவங்க அவி உணவு அப்படின்றது தேவர்கள் உண்ணக்கூடிய உணவு, அவி உணவை உண்ணக்கூடிய தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், கற்றிலன் ஆயினும் கேட்க அஃதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை அப்படின்னு சொல்றாங்க. கற்றிலன் ஆயினும் கேட்க, ஒருத்தரால படிக்க முடியல அப்படின்னாலும் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா கேள்வி செல்வம், யாராவது சொல்றத கேட்டுக்கணும். அது ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை அப்படின்னா தளர்ச்சியுறும் நேரத்துல அது அவருக்கு ஊன்றுகோல் போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த செல்வத்துள் செல்வம் அப்படின்றது ஒரே பொருளை தந்து மீண்டும் மீண்டும் ஒரு சொல் வந்திருக்கிறதுனால சொற்பொருள் பின்வரு நிலையணி. அடுத்த குறள், இழுக்கல் உடையொழி ஊன்றுகோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இழுக்கல் அப்படின்னா வழுக்குகின்ற நிலத்தில் ஊன்றுகோல் எப்படி நமக்கு துணை புரியுமோ அத மாதிரி ஒழுக்கமுடையோரோட வாய்ச்சொல் அப்படின்றது தளர்வுறும் நேரத்துல நமக்கு துணை புரியும் அப்படின்னு சொல்றாங்க. அற்றே அப்படின்ற ஒரு ஓம உருவு வந்திருக்கிறதுனால இது ஓமையணி அப்படின்னு சொல்றோம். நாளைக்கு இந்த அதிகாரத்தோட மீண்டும் மேல உள்ள 5 குறளை பார்ப்போம். நன்றி.